உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், எப்பயுமே நான் சொல்ற மாரி லட்சுமியின் காரகத்துவத்தை அப்படியே வைத்திருக்கக்கூடிய சனியின் அதி அற்புத எனர்ஜி அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சிக வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் சூப்பரா தான் இருக்கு. என்ன நட்சத்திரநாதன் கொஞ்சம் வக்கரமா இருக்காரு. நட்சத்திரநாதன் கொஞ்சம் வக்கரமா இருக்கும்போது, ஆனா குருவோட பார்வை இது என்ன எனக்கு இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த விசாகத்துல, அனுசத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தடவ என்னமோ தெரியல. அவ்ளோ சூப்பரா இருக்க போகுது. நான் சொல்லுவேன். அடுத்து நீங்க கீழ இல்லன்னு தான் போடுவீங்க. அதனால நான் மீனாட்சி கிட்ட சொல்லிக்கிறேன். உட்டுருங்க. ஏன்னா, அது சனியோட நட்சத்திரமா, அங்கருந்து குரு டைரக்ட்டா பார்வை குடுக்குறாரு. எத்தனாவது பார்வை? 5ஆம் பார்வை. இப்படிக்கா போனா, நட்சத்திரநாதன் அங்க வக்கரமா இருக்காரு. அவருக்கு குரு பார்வை குடுக்குறாரு. அப்ப நட்சத்திரத்துக்கும் குரு பார்வை குடுக்குறாரு. நட்சத்திரநாதனுக்கும் குரு பார்வை குடுக்குறாரு. யாருக்கு கிடைக்கும் இந்த இது? 30 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அவ்வளவு அற்புதமான எப்பயுமே ஜோதிடம் என்பது அலாதிக சுகங்க. டெக்னிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கும் ஒரு நல்ல பாசிபிலிட்டி நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்குதுன்னா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இல்லையா? அந்த மாரி தான் இப்போ நம்மளும் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போட்டு வீட்டையும் ஒயிட் வாஷ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி மைண்ட்ல இருந்து எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிடும்ல. அந்த மாரி இந்த தடவ ஒரு நியூ பிகினிங் ஐ ஓப்பனிங் நிகழக்கூடிய காலகட்டமாக அனுஷத்திற்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பின். நீங்க 30 வருடத்துக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தீங்கன்னா, அல்டிமேட்டா உங்களுக்கான முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகக்கூடிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம். அனுஷ நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். உங்க திறமையை நீங்கள் காட்டுவதற்காக சில முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். நெறைய பேருக்கு பயணப்படுதல் அப்படின்ற விஷயம் இருக்கும். அது அநேகமா இந்த இஸ்லாமிய கண்ட்ரிக்கு போறது, அதேமா வளைகுடா நாடுகளுக்கு போகுறது, மலேசியாவுக்கு போறது, சிங்கப்பூர் போறது, இந்த மாரி இடத்தோட டைப் பண்றது. இல்ல உங்களுடைய வேலை, தொழில் இந்த மாரியான பிற மொழி, பிற மதம் சம்மந்தப்பட்டவர்களுடைய ஒரு கனெக்டிவிட்டில இருக்கிறது அப்படின்ற மாரி ஏன்னா ஆல்மோஸ்ட் 10ல் கேது சூப்பரா உட்கார்ந்திருக்காரு. இந்த பக்கம் 4ஆம் இடத்துல ராகு. 4ஆம் இடத்துக்கு ராகுக்கு 17ஆம் தேதிக்கு மேல சூரியனுடைய டைரக்ட்டா பார்வை வேற கிடைக்க போகுது. ராகு அப்படியே சூரியனுடைய இத அப்படியே இது பண்ண போறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, வக்ரமா இருக்கக்கூடிய நட்சத்திரநாதனுக்கு குரு பார்வை. ஸோ ராசிக்கும் குரு பார்வை, நட்சத்திரத்தின் மீதும் குரு பார்வை, நட்சத்திராதிபதி மேலயும் குரு பார்வை, ராசியிலும் குரு பார்வை, ராசிநாதன் அங்க உட்கார்ந்துகிட்டு இன்னொரு குருவ பார்வை செய்றாரு. என்ன மாரியான ஒரு சூப்பரான ஒரு அமைப்போட இந்த தடவ இருக்கு அப்படின்னு நினைக்கும்போதே ரொம்ப அதி அற்புதமா இருக்கு அனுஷத்திற்கு. ஓகே. அனுசராசியை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நெறைய பேரு யாராவது நெறைய தடவ ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் எனக்கு நடக்கவே மாட்டேது அப்படின்னா, இந்த மாதம் கண்டிப்பாக நீங்க அப்படி கோடு போட்டாலே அதுவே ரோடு போட்டு உங்களுக்கான வாய்ப்புகளை குடுக்கும். அப்ப இந்த மாதம் தடைப்பட்ட காரியம் எல்லாம் தடங்கல் இல்லாமல் நடைபெறும். நம்பர் 1. நம்பர் 2 இங்க படிக்க போணும், அங்க படிக்க போணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு யாரெல்லாம் வேண்டிட்டு இருந்தீங்களோ, அவர்களுக்கு பிடித்த மாரியான ஒரு கல்லூரி, பிடித்த மாரியான ஒரு மேற்படிப்பு படிப்பதற்கான பாக்கியம் கிடைக்கும். 3வது இதுவரைக்கும் குடும்ப அளவுல இருந்த மனக்குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 4வது உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் வளர்வதற்கான வாய்ப்புகளை அல்டிமேட்டா விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல போய் நட்சத்திரநாதன் அமர்ந்து அது கொஞ்சம் வக்ரகதியானாலுமே குருவோட பார்வையில இருக்கும்போது, அந்த வக்ரகதி பெருசா ஒண்ணும் நெகட்டிவா இம்பாக்ட் பண்ண போறதில்ல. ரைட்? அப்போ நெறைய நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். என்ன கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். அப்புறம் பார்த்துக்கலான்ற மாரி எண்ணங்கள் உருவாகலாம். அதே மாரி ஒரு விஷயம் திரும்ப, 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 திரும்ப போய் பண்ணிட்டு வரதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாம் தாண்டி கண்டிப்பா கடைசில நீங்க தான் சக்சஸ் ஆவீங்க. ஸோ ரொம்ப நாளா நான் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். 1 மார்க் 2 மார்க்ல போகுதுன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க சக்சஸ் இந்த தடவ. ரொம்ப நாளா ஒரு ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தடவ சக்சஸ். திருமணத்திற்காக வெயிட் பண்றேன் சக்சஸ். குழந்தை பேருக்காக வெயிட் பண்றேன் சக்சஸ். நான் ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். கண்ண மூட்டு பண்ணுங்க. நீங்க தான் ஹீரோ. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. அது எஸ்பெஷலி அனுஷத்திற்கு அல்டிமேட்டா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. பண வரவுல இருந்த தடை நிவர்த்தியாகும். உங்களுடைய வண்டி வாகனம் மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. சனி எல்லாமே இந்த ஆயில் காரகன். அதுக்கு ஏதாவது ஆயில் மாத்துறது, இல்ல வீட்ல ஏதாவது ஆயில்ல கொஞ்சம் ஸ்லிப் ஆறது, ஆயில் வீட்ல கொட்டுறது, இந்த மாரி ஏதாவது வந்து லீலைகள் நடக்கலாம். அதனால அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். எண்ணெய் சம்மந்தப்பொருட்கள ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் கவனம். வண்டி வாகனங்கள்ல எண்ணெய் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி இந்த அனுஷம் அப்படின்ற வீடு தான் நான் சொன்ன மாரி மகாலட்சுமி கடாட்சம் செந்தாமரை குளம்னு பேரு அனுஷத்திற்கு. அப்ப இந்த அனுஷ நட்சத்திரக்காரருக்கு அங்கிருந்து குருவோட பார்வை கிடைக்கும்போது வேற என்ன வேணும்? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத பொறுத்து தான் மைண்ட் யோசிக்கும். நெறையா வந்து இதுவரைக்கும் விட்டு போன உறவுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதே மாரி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டில இருக்கீங்க. இது தேவையில்லாம இத விடணும். இந்த இந்த பழக்கத்த நான் விடணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கக்கூடிய மனரீதியாக யாராவது சங்கல்பம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நல்லவை எல்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அல்டிமேட் எந்த நட்சத்திரத்துக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரிஞ்ச நட்சத்திரத்துக்கு சூப்பரா இருக்கு. சரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் தான் சொல்ட்டேனே, தலைக்கு மேல குருவோட லைட் இருக்கும்போது, அதுவும் 5ஆம் இடத்து லைட் இருக்கும்போது வேற என்ன வேணும்? சிந்தனையும், செயல்பாடும் ஒண்ணா இருக்கும். இப்போ மனசு நினைக்கிறத மூளை செஞ்சு அத கையில கொண்டு வந்து குடுக்கும். அனுச நட்சத்திரக்கார பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அனுச நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, இந்த தடவ படிப்புல சிறந்து விளங்குவார்கள். போட்டித் தேர்வுல ஏதோ ஒரு விதத்துல ஜெயிப்பாங்க. தனியா ஏதாவது ஒரு நியூ பிசினஸ், நியூ கோர்ஸ் இதெல்லாம் பிள்ளைங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய பேர் மேத்ஸ்ல இந்த தடவ பின்னி பெடல் எடுப்பாங்க. இதுவரைக்கும் மேத்ஸே வரலன்னு சொல்லிட்டு தாங்க இந்த பிள்ளைங்க இந்த மாதம் எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் மாதம் பிள்ளைங்க மேத்ஸ்ல சூப்பரா போட்டு அதுக்கு ஒரு டஃப் குடுப்பாங்க. சிஏ மாரி படிக்கிற பிள்ளைங்க, இல்ல வந்துட்டு ஏதாவது இன்டர்ன்ஷிப் ஏதோ ஒண்ணு. அ வாழ்க்கையோட அடுத்த கட்ட நகர்வுக்காக நீங்கள் எதையெல்லாம் மேற்கொள்கிறீரோ அவர்களுக்கெல்லாம் சக்சஸ். பெல் அடிக்குது. சூப்பர். எல்லாமே சக்சஸ். இத பத்தி வொரி பண்ண வேணாம். கூல். 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நெறைய பேருக்கு இந்த தடவ காதல் மலர்வதற்கான வாய்ப்பு. 5ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆயிட்டாரு அப்டின்னா, அந்த 5ஆம் இடத்த ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறிடுவாரு. அப்ப நெறைய பேருக்கு காதல், கடல் கடந்து காதல். இல்ல வந்து Facebookல லவ் பண்றது. சம்திங் அந்த மாரி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் பார்க்கறது. இல்ல நான் ஒரு இடத்துல, என் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா, அதுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு. நான் ஒரு இடத்துல, எங்க அம்மா ஒரு இடத்துல இருக்காங்கன்னா, குடும்பத்த விட்டு நான் பிரிஞ்சிருக்கேன், ஹாஸ்டல்ல இருக்கேன். அவர்கள்லாம் சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு. நெறைய பேருக்கு குழந்தை பேர்ல இருந்த பிரச்சனை சரியா போகுது. தடை தாமதமா இருந்த ஒவ்வொரு விஷயமும் டக்கு 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 டக்குன்னு நிவர்த்தியாக போகுது. வேலையில முன்னேற்றம், தொழில்ல முன்னேற்றம், பண ரீதியாக முன்னேற்றம், மன ரீதியாக முன்னேற்றம். அத தாண்டி எடுத்த காரியம் எடுத்த மாரியே நடப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் அனுஷத்திற்கு குடுக்க போகுது. சூப்பர். அதே மாரி 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. நெறைய கொஞ்சம் பிரீத் பண்றதுல பிரச்சனை வரலாம். ஒற்றை தலைவலி, மைக்ரேன் அது கண்ணு கொஞ்சம் அப்படியே எரிச்சலா இருக்கிறது. கொஞ்சம் யூரினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து 40 வயது தாண்டி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா இந்த 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 சுக்கிரன் வேற மாரி இயங்குவான். அப்படின்ற அடிப்படையில் இத மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக் கொண்டால் போதுமானது. ஓகே. ஸோ மொத்தமா பார்த்தா இதுவரைக்கும் யாருக்குமே இல்லாத அமைப்பாக அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான பிரம்மாண்டமான வருங்காலத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய சரியான ஒரு காலகட்டம். அத நீங்க சரியா முறையா பயன்படுத்தீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. இல்ல தேவையில்லாம எதையாவது ஒண்ணு யோசிச்சிட்டே இருப்பீங்கன்னா, யோசிச்சிட்டே இருங்க. பிரபஞ்சம் திரும்ப இந்த மாரி நாள குடுக்குறதுக்கு 30 வருஷம் ஆகும். அதனால கவனமாக நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிறது அப்படின்றது அனுஷத்திற்கு எனக்கு தெரிஞ்சு சூப்பர். அனுச நட்சத்திரக்காரங்க இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அனுச நட்சத்திரக்காரங்க இந்த தடவ சிதம்பரத்துல இருக்கக்கூடிய சிதம்பர நடராஜர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சிதம்பரம் நடராஜர் 2 கால் தூக்கி எடுத்த கால் நிலைமை இது ஊன்றி இன்று நான் காண மாறி ஆடின்னு அந்த வரக்கூடிய அந்த பாண்டியனுடைய பாட்டு இருக்கக்கூடிய வெள்ளியம்பதில இருக்கக்கூடிய அந்த கால் மாற்றி ஆடிய படலத்த ஒரு தடவ படிச்சு பாருங்க. சூப்பரா வேலை செய்யும் உங்களுக்கு. எதெல்லாம் தப்பா இருந்தோ அதெல்லாம் சரியாறதுக்கான வாய்ப்புகள இந்த ஒரு படலம் உங்களுக்கு வழங்கும். ஓகே. அதே மாரி அனுச நட்சத்திரக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? அப்படின்னா, நெறைய அனுஷ நட்சத்திரக்காரங்க இந்த தடவ பார்க்க மாட்டீங்க. ஆணையிடம் ஆசீர்வாதம் வாங்குவீங்க. நெறைய யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கான அமைப்பு இந்த தடவ அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்? யானை தான் குரு. குருவோட பிளெஸ்ஸிங் கிடைச்சதுன்னா, "குரு தான் பெரிநிதிக்கு இறைவன்" அப்படிம்பாரு என் குருநாதர். பெரிய கோடீஸ்வரன் ஆறதுக்கான வாய்ப்பை அனுச நட்சத்திரக்காரருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கொடுப்பதற்கான கிரக அமைப்பு 100 விழுக்காடு பிரபஞ்சத்தின் ஆசையால் வழங்கப்பட்டிருக்கிறது. முறையா சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா, விஸ்வரூப வெற்றி உங்களை தேடி வர காத்திருக்கிறது.